புதிய மெகா மெகா தொடர். மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு தன்னம்பிக்கையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். எத்தனை பேருக்கு இந்த தொடர் கதை ரொம்ப பிடிக்கும்? ஊருக்கு கணக்க வாலிய கோமரியா கணக்கு கிடையாது. இங்க கணக்கது அவ நாத்தனார் வீட்டுக்கு கேக்குது. நாத்தனார் பக்கத்துல இருந்தா கேட்கதான் செய்யும். எடிவோ வாய குரட்டி, எடிவோ வாய குறைய மாட்டி. உனக்கு இந்த வாயில தான் சனியன் குடி இருக்குன்னு நினைக்கேன். வானத்துல போற சனியன ஏரோப்ளேன் பிடிச்சி நிப்பாட்டினா அந்த கதையா இருக்கு உங்கற. இந்த பாரு, வாய மட்டும் நீ குறைக்கலன்னு வச்சுக்க. என்ன மாதிரி ஒரு அமைதியான பிள்ளை இந்த உலகத்துல பார்க்க முடியாது தெரியுமா? உன்ன மாதிரி தானே? ஆமாமா, உன்ன மாதிரி இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. சரி சரி, என்ன புகழ்ந்தெல்லாம் போதும். நான் காலேஜுக்கு போறேன். இது 1000 நாள் சொல்லி கொடுத்தாச்சு. போறேன்னு சொல்லக்கூடாது, போயிட்டு வாரேன்னு சொல்லணும். சரி சரி, போயிட்டு வாரேன். அம்மா காலேஜுக்கு போயிட்டு வாரேன். அம்மா காலேஜுக்கு போயிட்டு வாரேன். இங்க பாரு, என்கிட்ட ஒத்த ரூபா இல்ல. உங்க அப்பா செலவுக்கே தர மாட்டேங்காங்க. நீ எதுக்கு ஐஸ் வச்சுக்கிட்டு நிக்கன்னு தெரியும். என்கிட்ட ஒத்த ரூபா இல்ல, ஓடிரு. அம்மா, நேத்து கடுகு டப்பால 10 ரூபா இருந்துச்சு, அது எங்கடி? அத்தாடி, அத நான் எடுக்கவே இல்லையே. அப்ப இவ தான் எடுத்துக்கா. அந்த 2 பையன் கையே வைக்காது. கை வைக்கணும்னு அது நீதான் மட்டி. உனக்கு தெரியாத திருட்டுத்தனமே கிடையாது. இங்க பாருங்க, என்ன ரொம்ப சந்தேகப்படாதீங்க. நான் அப்புறம் முகில தங்கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். நாத்தனார் வீட்டுல தான் இருக்காரு. போய் 10 ரூபா வாங்கிட்டு போ. என்கிட்ட எல்லாம் இல்ல. இப்படி பிச்சை எடுக்க வச்சுட்டீல 10 ரூபாய்க்காக. அத உனக்கு வாய் சாமத்தியா இருக்க. வாங்கிட்டு போ. அம்மா அம்மா, என்கிட்ட ஒத்த ரூபா இல்ல. கடுகு டப்பால நீ நேத்தே 10 ரூபா எடுத்துட்ட. என்கிட்ட கேட்டா வாரிலாலே அடிப்பேன் பாத்துக்க. சரி, மூத்தவளை கட்டி கொடுக்கமோ இல்லையோ, இவள முத கட்டி கொடுக்கணும். நீ என்னென்ன பிரச்சனை எல்லாம் வீட்டுக்கு விலை கொடுத்து வாங்கிட்டு வராலும் இது வரைக்கும் ஒழுங்கா போய்கிட்டு வாரா. இந்தியாவது போயிட்டு வரவல எப்படி? அப்ப 10 ரூபா தாங்க. உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும். எம்மோ 10 ரூபா தருவீங்களா மாட்டீங்களா? இப்ப எதுக்கு உனக்கு 10 ரூபா? பப்ஸ் வாங்கிட்டீங்க. தங்கான சிக்கன் நல்லா இருக்குமா. நீங்க ஏற்கனவே பாருங்க வெறும் தயிர் சோறு குட்டு விடுறீங்க. அது தொட்டுக்க கூட ஒண்ணும் வைக்க மாட்டீங்க. படிக்கிறது நட்டி போற. அவ ரேச்சல் வேறவிதமா கொண்டு வருவா. அந்த செபாலும் வேறவிதமா கொண்டு வருவா. அவள்கிட்ட வாங்கி நக்கிக்க போ. அவளை என்கிட்ட வாங்கி நக்குறாளுவ. அந்த ரேச்சல் மாட்டி அவிய பியாதமா பணக்காரவிய ஒண்ணு கொண்டுட்டு வர மாட்டா. எப்பா பாரு, உப்புமா புளிச்சோறுன்னு கொண்டுட்டு வருவா. சோப்பா, வேணா இன்னொரு சம்பளம் வாங்கிட்டு போச்சு ஓத்த. நான் துட்டுலாம் தர மாட்டேன். எம புளீசுமா, ஒரே ஒரு பப்ஸ் வாங்க தாங்கம்மா. ஓடிரு ஓடிரு, என் கோத்த கலப்பாத. மூத்த பையவுள்ளே வீட்டுல இருக்கு, அடக்கவே கிடையாது. ஆனா இவ ஒருத்திதாமா. அப்ப தர மாட்டியா? அப்படிதானே? அதான் இல்லன்னு சொல்லிட்டேனே. அந்த உங்க சாலையில சொல்லி வச்சிருக்கியல்ல, பால் வாங்க துட்ட குடுக்கணும். இப்படி பார்த்தாலும் எனக்கு கிடைக்காது. 10 ரூபா மணிக்கு போக முடியாத. எடி பெரியவள, என்னம்மா எதுக்குமா கூப்பிட்டிய? எடி இந்த போனில பாலை ஊத்தி வச்சிருக்கேன். நாத்து வீட்டுல கொண்டு கொடுத்துட்டு வந்துரு. ஒரே ஜாலி தானே உனக்கு வீட்டுல? ஆமா, ரொம்ப ஜாலி பாரு. அம்மா இருக்க இடத்துல. அடடே, எங்க நீ மட்டும் ஹாப்பியா இருக்கேன்னு பயந்துட்ட மாட்டி? நம்ம அம்மா இருக்க இடத்துல ரொம்ப ஹாப்பியா இருக்கலாமே. ஆனாலும் பரவாயில்ல, வீட்லயே இருக்க. அத்தான் வேற பக்கத்துல. ஒரே குச்சாலுதான், அப்படிதானே? ஓடொட்ட அடிச்சிருவேன். அத்தானை பார்த்து 2 நாள் ஆகுது. என்னக்க சொல்ற? நம்ம அம்மா இல்ல, ஒழுக்கம் கட்டுப்பாடு கண்ணியம்மா. இது வரைக்கும் அது எங்க போச்சுன்னே தெரியல. நிச்சயத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லா கண்ணியம் கட்டுப்பாடுலாம் வருது பாத்துக்க. ஊர்க்காரவிய 4 விதமா பேசிடுவாங்களாம். 4 நாளா பிரிச்சு வச்சிருக்கா வெட்டி. அத்தாடி, அத்தான் நேத்து வீட்டுக்கு வந்தவ பாத்துக்க. சரி, ஓடி போய் பார்க்க போலான்னு பார்த்தா வாசல்ல மோகினி மாதிரி. என்ன எங்க போற? இந்த 10 நாள் தானே இருக்கு, அதுக்கு என்ன அப்படிங்க வெட்டி? அத்தாடி, அத்தாவும் ஏமாத்திட்டு எப்படியாவது வீட்டுக்குள்ள வந்துடலான்னு பாக்காவ. அம்மா ஊர்க்காரவிய 4 விதமா பேசிடுவாங்களாம். ஏன் இதுக்கு முன்னாடி பேசலையாக்கும்? அதானே, கல்யாணத்துக்கு 4 நாள் வச்சுக்கிட்டு எப்படி பண்றாங்க தெரியுமாட்டி? அதான் இப்ப பால் கொடுக்க போறியா? அத்தம்மா ஆபீஸ் போயிருப்பாங்கல்ல. இல்லையே, இவ கூட மொட்டை மாடியில பார்த்தேனே. என்னட்டு சொல்ற? துணி எடுக்க நம்ம மொட்டை மாடிக்கு போனேன். அத்தை தட்டடியை பார்த்தேன். முகிலத்தான், அகிலத்தான், பெரியத்தான் எல்லாம் நின்னாங்க. நான் பார்த்தேன். நிஜமா தானே சொல்றேன்? நிஜமா தான் சொல்றேன். பாலை கொடுக்க போறல, அப்படி லவ் பண்ணிட்டு வந்துரு. சூப்பர் ஐடியா கொடுத்துருக்கட்டி. அப்ப 4 நாளா வீட்டுக்குள்ள தான் இருக்காங்க. நீ முகிலத்தான பார்த்த? முகிலத்தான காலேஜுக்கு வந்துருவாங்கல்ல.
இப்படி தெரிஞ்ச நான் படிப்பை நிப்பாட்டி இருக்க மாட்டேனேட்டி. வீட்டுல இருந்தா ஜாலியா இருக்கும் நினைச்சு நிப்பாட்டிட்டேன்டி. நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுட்டு காலேஜ் தான் மட்டும் சூப்பர் வாழ்க்கைன்னு. ஆத்தி அப்ப நானும் கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் காலேஜுக்கு போயிருவேன். ஆமா நீ இன்னுமா 10 வருஷம் போற மாதிரி சொல்ற. இந்த ஒரு மாசம் தானே. சந்தோஷமாவும் இருக்கு கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. அதுக்கு என்ன நீ தான் மும்பைக்கு போயிருவிய. நான் பாரு புகுந்த இடம் பிறந்த இடம் வேறு இல்லை, ஞாயிறுக்கும் திங்களுக்கும் தூரம் இல்லை. போட்டி அதுக்கு தான் கிட்ட சொல்லியிருக்கேன். தனி கொடுத்தன எங்கேயாவது போயிருவோம். இந்த 2 கிளைகள் பக்கத்துல வேண்டான்னு சொல்லிட்டேன். அத்தா என்ன சொன்னாங்க? டவுன்ல வீடு பாக்கேன்னு சொல்லிருக்காங்களே. நான் டவுனுக்கு போயிருவேனே. அட்ரஸ் அக்கா எந்த ஊருக்கு போவேன்? வேற எங்க தசோலிக்கு தான் போவேன். அங்க வீடு நல்லா கிடைக்கும். அங்க இல்லனா வள்ளிருக்கு போவுன்னு சொல்லிருக்காங்க. அப்ப பிளான்ல போட்டுருக்கீங்க. வேற என்னெல்லாம் பிளான் போட்டுருக்கீங்க? ஃபியூச்சர் பிளான், எத்தனை சைல்டு இதெல்லாம் பிளான் போட்டுருப்பீங்களா? போட்டோம். அத உன்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை. ஊமை ஊரை கெடுக்கும் பெருச்சாலி வீட்டை கெடுக்கும்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி வாயாடி பிள்ளைல கூட நம்பிடலாம். உன்ன மாதிரி ஊமைப்பட்ட பையனையில தான் நம்பவே முடியாது. நீ அத பத்தி எல்லாம் பேசியிருக்க. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை தெரியுமா? ஆனா என்னதான் பார்த்து எல்லாரும் வாயாடி வாயாடின்னு சொல்றாங்க. அதுக்கு தான் வாயை மூடிக்கிட்டு அமைதலா இருக்கணுங்கிறது. ஓ இப்பவே முகிட தங்கிட்ட போய் எதிர்காலத்துல எத்தனை சைல்டு வேணும், எப்படி எப்படி வாழணும்னு நான் பேசிட்டு போறேன். அம்மைக்கு தெரிஞ்சா நான் போவட்டாலும் அம்மா போயிட்டு தான் போவேன்னு நம்புவா. அதுக்கு நான் போயிட்டே போறேன். மச்சா முகில தனக்கு கிஸ் பண்ண போறேன். அது யார்கிட்ட சொல்லிட்டு போற? நீ மட்டும் ஃபியூச்சர் பிளான்லாம் போட்டிருக்க. அதை என்கிட்ட சொல்லி வெறுப்பேத்தல. நீ எட்டி கொடுப்ப? எப்பவும் நான் தானே கொடுத்துட்டு இருக்கேன். அது தப்பு இல்ல. அடியே அப்படியே ஆரம்பிக்கவே இல்லையா? ஒரு அக்கான்னு சொன்னதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்லட்டி இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானே. அம்மா சொல்லிட்டாவட்டி. அம்மா சொன்னவளா? அம்மா எப்படி சொன்னவ? நான் அதை மட்டும் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டேன். இதையும் போட்டு கொடுத்துருவாளா? இங்க பாரு, நான் முகிலத்தானையும் பார்க்க போறேன். முகிலத்தானுக்கு நான் எதுவும் கொடுக்க போறது இல்ல. அடியே ஊமை 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 ஓடின்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன சொல்லிட்டேன்னு பயவல்ல இப்படி திட்டிட்டு போதே. இவ திட்டதுல ஒரு அர்த்தம் இருக்கத்தான் செய்யுது. பாவம் விமலத்தா ஆசையா ஒன்னே ஒண்ணு கொடுத்தாங்க. கத்தி ஊரை கொட்டி அம்மா கிட்ட வேற கட்டி கொடுத்துட்டேன். அன்னிடம் அத்தையன் முகத்தை கூட ஏறெடுத்து பாக்குறது இல்ல. எவ்வளோ பேர் தப்பு பண்ணிருக்கேன். தெரியாம அம்மா கிட்ட போட்டு கொடுத்தேன். அன்னிலிருந்து நான் என்னமோ கொலை பண்ண மாதிரியே அம்மா என்ன பார்த்துட்டே இதாவ. அவைய பார்வையும் சரியில்லை, அவைய மொழியும் சரியில்லை. இதுக்குத்தான் சொல்லக்கூடாது போலுக்கு. நம்மளும் திருட்டு புத்திய கையில் எடுக்க வேண்டியதான். ரைட்டு, அத்தை வீட்டுக்கு போறோம், விமலத்தனை பாக்குறோம். அப்படி எப்படி 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 அத்தை இவ்வளவு நாள் எனக்கு இது தெரியாம போச்சே. 4 நாள் கலையத்தை வச்சுக்கிட்டு இப்பதான் இப்படிப்பட்ட யோசனை எல்லாம் எனக்கு வருது. நல்ல நேரம் ஈஸி சொல்லி கொடுத்துட்டு போனா. எப்படி தெரியும்? ஆமா, இவன் வருது எனக்கு தெரியாது பாரு. உன் ஒவ்வொரு அசைவும் எனக்கு தெரியும். நான் பின்னாடி தானே வந்தேன். நீ எங்க வந்தாலும் சரி, எந்த கூட்டத்துல இருந்தாலும் சரி, என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியும். அப்படியா? நான் காலேஜுக்கு போறேன். நேராவது விடுங்க. நேராவதுங்க அம்மையார் இங்க வந்தீங்களோ? காலேஜுக்கு நேரம் ஆயிட்டு நான் போறேன். அப்படியா? அத்தை தான் பார்க்க வந்தேன். ஆமா. அத்தையா? ஆமா. என்ன பார்த்து சொல்லி. நான் போறேன் விடுங்க. முடியாது. ஐயோ அத்தை இருக்காங்க. நீ எப்படி பின்வாசல் வழியாக யாரும் ரூமுக்கு வந்திருப்பான்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் இல்ல, நான் போறேன். அக்காடி ஆமா கிச்சன்ல இருக்காங்க, கேட்டும் சத்தம் போடாத. நான் போறேன். அப்போ பின்வாசல் வழியா தான் வந்திருக்கேன் ரூமுக்கு, அப்படிதானே? ஆமா, என்ன விடுங்க, நான் போறேன். அதான் வந்துட்டல, விடு. இல்ல நான் போறேன், என்ன விடுங்க. இன்னைக்கு ஆளு சூப்பரா இருக்க. அப்படியா? எல்லா நாளும் சூப்பரா தான் இருப்பா, இன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்க. விடுங்க, நான் போறேன். காலேஜுக்கு நேராயிட்டு பஸ் போயிடும். நான் கொண்டு விடுறேன், இரு. நேராயிரும், நான் போறேன். இன்னைக்கு ஷாப்புக்கு போறேன், வரியா? எதுக்கு? அண்ணன் கல்யாணத்துக்கு நிறைய பொருள் வாங்கணும்ல, அதான் அண்ணன் கூட்டு போறேன்னா. வரியா நீனும்? அங்கதான் தெசலைக்கு தான் வந்துருதியா? எப்ப வருவீங்க? எப்படியும் மதியம் 2 மணி ஆயிரும். சரி, அப்போ நான் வரேன். வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், வந்துருண்ணே. சரி சரி, ஒண்ணு கொடுத்துட்டு போ. முடியாது. கொடுத்துட்டு போடி, அம்மா வந்துருவாங்க. முடியாது. சீக்கிரம் கூட, அம்மா வந்துருவாங்க. நீ குடுக்கட்டா என்ன? நான் போறேன்.
ஒளிஞ்சுக்க. ஐயோ ஒளிஞ்சுக்கடி. என் எக்ஸஸ் கோல் எங்க? 100, 110, 120. இல்ல அப்பா போன் பண்ணி கூப்பிட்டாங்க போறியா? நீங்க போங்க நான் வரேன். நான் அப்பா அப்பவே வந்து போன் அடிச்சு கூட்டிட்டு இருக்கா வச்சிட்டு வாங்கிட்டு வர போ. நீங்க போங்க நான் வரேன். கதை அப்படி போகுதா? நீங்க போங்கம்மா நான் வரேன். ஆமல ரூம் வந்து வெட்டலே குறியா இருக்க. இல்லம்மா நீங்க போங்க நான் வரேன். போங்கம்மா நான் எக்ஸஸ் பண்ணிட்டு வரேன். ஏம்மா போங்கன்னு சொன்னேன். சரி சரி நான் போயிட்டேன்டா. அவ ஒளிஞ்சிருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிறானே என்னமோ. உண்மைவாசல் வழியா இவ வரலையே. எப்படி இப்படி வந்தா? வாளு வாளு எப்படினாலும் வந்திருப்பா. இவனுக்கு ஏத்தவாதான். அப்பா ஆகா என்ன லட்சணமா ஒளிஞ்சிருக்கா. ஓய் இசை. அத்தாடி அத்தை பாத்துருப்பாங்களோ. நான் போறேன். எல்லாம் போச்சு. அம்மா கிட்ட போட்டு கொடுக்க போறாங்க. அப்புறம் அவ்வளவுதான். அம்மா கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் நம்ம பாத்தி விட மாட்டாங்க. என்கிட்ட அக்காலே எப்படி வச்சிருக்காங்க தெரியுமா அம்மா? உங்க அக்கா தான் அப்படி. எங்க அண்ணன் அப்படிலாம் கிடையாது. சரி சரி அம்மா வந்துருவாங்க கிளம்பு. போக மாட்டேன். அப்ப என்ன எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி நான் போறேன். லூசு எப்ப பாரு போறேன் போறேன்னு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எத்தனை வாட்டி உனக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்தாச்சு. எனக்கு அப்படியே தான் வருதுதான். சரி 2 மணிக்கு வந்துருனா. சரி வரேன். சரி பாத்து போ. இரு நான் கொண்டு விடட்டா? வேண்டாம் வேண்டாம் நான் போயிடுவேன். சரி போறேன். அடே எத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க வாயேன். வேண்டாம். மண்டையில கொட்டிடுவேன். ஒழுங்கா பேசி பழகு போ. சரி வாழு வாழு. உனக்கு கட்டிக்கிட்டு நான் எப்படி மாரடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. என்ன வாழ்த்தனம் பண்ற. பிடிச்சிருக்கு உன்னை தாண்டி எனக்கு பிடிச்சிருக்கு. உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த சேட்டை தாண்டி உன்னை எனக்கு பிடிக்க வைக்குது. என்ன குடும்பத்தனம். ஐயோ வீடே அமைதியா இருக்க. அத்தா ஒருவேளை பேங்குக்கு போயிருப்பாங்களோ? அத்தை அத்தை அடுத்து நீயா? வாமா வா. பால் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். மாமா தேங்காய் உரிச்சு போட்டுருக்காங்களாம். அதை அள்ளிட்டு வந்ததே எவனுக்கு காய்ச்சி வச்சுட்டு போயிடுறேன். சரிங்க தே. சொன்ன வேலையை தட்டாம செஞ்சிருவாள்ல. சரிம்மா நான் போயிட்டு வரேன். சரிங்க தே. அப்படின்னா வீட்டுல யாருமே இல்லையா? வேலை செய்யுதுக்குன்னே வந்திருக்கேன். நீங்க ஆஃப் டே தான் வேலை பார்ப்பேன். பார்த்துட்டு அப்படியே சாமா அங்க போய் தான் கிடைக்கு. சரி ஞாபகம் வாங்கிட்டு வந்துரு. அத்தை வீட்டுல தான் இருந்திருக்காங்க. ஐயோ இப்ப என்ன பண்ண? அத்தை பார்க்கலையே. வேற ஏதாவது சாமா வாங்கினா முதல்ல சொல்லிருங்க. அப்புறம் நான் உயமா அலைஞ்சிட்டு இருக்க முடியாது. இல்லடா நான் சொல்லிட்டு ஜாமா என்ன போதும். சரி நான் கிளம்புறேன். சரி ஏமா நீ காய்ச்சி வச்சிருப்போ. காய்ச்சி வச்சிரா யாரு? நம்மால வந்திருக்கு. என்ன பேங்க்கு நேராவது நல்லா கிளம்பி. ஏலே அந்த பாலை காய்ச்சிட்டு போமா. அம்மா காஃபி குடிக்கணும் போல இருக்கு. எனக்கு காஃபி வேணும். சிரிக்க சிரிக்க. ஏல இப்பதானே காபி குடிச்ச. இப்போ காபி குடிக்கணும் போல இருக்குமா? போடுங்க. உங்களுக்கு போட முடியலன்னா சொல்லுங்க. அம்மா அந்த பாலை காய்க்கும் போது சத்தம் எனக்கு காபி போட்டு குடுத்துருமா. சரிங்க அத்தை. பல்ல கட்டிட்டு நிக்கத பாரு. அம்மா பக்கத்துல நிக்கறாங்கங்க. நாஸ்தா கூட கிடையாது. இவன் சேட்டைய ஆரம்பிச்சிட்டான். நல்ல சிரி. பக்கத்துல மட்டும் வந்துடாத. காபி போட்டு போ. ஆஹா ஆளு கிச்சனுக்குள்ள போயிருக்கு. அம்மா தண்ணி குடிச்சிட்டு வரேம்மா. இரு நான் போயிட்டு வரேன். இல்லம்மா உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நான் போய் குடிச்சிட்டு வரேன். அப்பா உங்க ஏதோ கூப்பிட்டு இருந்தாங்களே? இல்லையே. இல்லம்மா இப்பதான் அப்பா கூப்பிட்ட மாதிரி இருந்தது. இல்ல நானும் காபி குடிச்சிட்டு தான் போறேன். அம்மா சோதிக்கிறதுக்குன்னே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரிம்மா இருங்க காபி போட்டு கொண்டு வருவா. என்ன தண்ணி குடிக்கணும். குடிச்சு வந்துடுறேம்மா. இல்லடா நான் போயிட்டு வரேன். உங்களுக்கு எதுக்குமா சிரமம்? நானே போயிட்டு வரேன். ஆஹா ஓடிடணும். அடே ஊமப்பட்டா நீ பாக்குற வேலை இதெல்லாம். ஊமப்பைய மாதிரி இருந்தா பண்ற வாழ்த்தனத்தை பாரு. காஃபி அப்புறம் காஃபி பக்கத்துல வர்றது கிடையாது. இரு இரு போயிருப்பாங்களோ? ஆஹா இவ்வளவு ரெடியா தான் வந்திருக்கா? என்ன ஒண்ணும் இல்ல. என்ன ஆச்சரியமா இருக்கு. கத்தி ஊரை குட்டுவன்னு பார்த்தேன். அதெல்லாம் தப்பு. நீ இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா கல்யாணத்துக்கு 4 நாள் தான் இருக்கு. இப்போ நீ கத்துன கத்தாம போன எனக்கு தெரியாதுல்ல. இப்ப எப்படி தெரிஞ்சது? இசை
சொல்லி கொடுத்தா. அப்பா அந்த வாளா ம். அத்தை டைனிங் டேபிள்ல நின்னாங்க. நான் உள்ள வந்திருக்கேன்ல வர மாட்டாங்க. அப்போ உங்களை பத்தி தெரியும் அப்படிதானே? ஆமா. எனக்கு நேராகல. நீ இருக்கல நேராகாது. சரி காபி போட்டு தரேன், குடிச்சிட்டு போங்க. ஆஹா இன்னைக்கு நான் போல. ஐயோ அத்தை கிளம்புங்க, நேரம் ஆயிரும். ஆஹா இல்ல நான் போல. நான் இங்கதான் இருப்பேன், போயிட்டு வாங்க. எங்கதான் இருப்ப? இப்படி இருப்பியா? கண்ணு இருக்கு பாரு, ரொம்ப அழகு, மீன் கண்ணு மாதிரி. இவ்வளவு அழகா இருக்கா? அப்படியா? அவ்வளவு அழகா இருக்கு. நம்ம கல்யாணம் கனவு மாதிரி இருக்குல்ல? எனக்கெல்லாம் அப்படிதாம்மா இருக்குது. உங்ககிட்ட நான் எப்படி காதல சொன்னேன், எப்படி கல்யாண ஏற்பாடு பண்ணுனேன்னு எனக்கே தெரியல. இந்த ஜென்மத்துல உங்ககிட்ட காதல் சொல்வேன்னு நினைச்சு கூட பாக்கல. அன்னைக்கு ஏதோ சந்தர்ப்பம் அமைஞ்சது, முடிச்சுட்டேன். அது மட்டும் அமையலன்னா இப்போ வரைக்கும் நான் காதல சொல்லிருக்க மாட்டேன். ஆமாமா, போங்க போங்க. சரி திடீர்னு என்ன பாக்குறதுக்காகவே காரணம் இருக்குது. என்ன? அது வந்து அது வந்து இல்ல, நான் இப்ப பேசல, அத பத்தி பேர பேசிக்கிறேன். ஓய் என்ன? விமலே தண்ணி குடிச்சிட்டு இருக்கேம்மா. எங்க போங்க, நான் அப்புறமா பேசுறேன், போங்க. விடு, அதெல்லாம் விடு, இதுமா சொல்ல வந்து சொல்லு. ஏங்க எந்த நிலைமையிலும் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? பைத்தியமாடி நீ? உன்னை விட்டுட்டு போறதுக்கு நான் பைத்தியமா? உன்னை எத்தனை வயசுல லவ் பண்றேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். என் உசுரடி, என் உலகம். உன்னை எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? பாத்துறேன், பேங்க் கூட போகாம நின்னுட்டு இருக்கீங்களே. அப்படி இருக்கும் இந்த கேள்வி கேட்கலாமா? இல்ல, ஒருவேளை எந்த சூழ்நிலையும் என்னை விட்டுட்டு போக மாட்டீங்கல்ல? எனக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் தா. என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி. அவங்க நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிட்டேன்னு ரொம்ப அனுநியமாலாம் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி. ரெண்டு பேரும் ஒத்துக்கொத்தர் உசுராயிட்டாங்க. சரி. எதிர்பாராத விதமா அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை ஆரம்பிச்சிட்டு. சரி. ரெண்டு குடும்பமும் அடிச்சு பெரிய பிரச்சனையாகி ஸ்டேஷன் வரைக்கும் போனாங்க. சரி. அந்த பிரச்சனையில இவங்க கல்யாணத்தை எல்லாரும் நிப்பாட்டிட்டாங்க. ஐயோ, அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருந்ததா? அப்போ சரின்னு ரெண்டு குடும்பமும் பிரிஞ்சு போனாங்க. என் ஃப்ரெண்டு நம்மளை கட்டிக்க போற நம்மள சேர்த்து கூட்டிட்டு போவார்னு பார்த்தா அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. முட்டா பைய. என் ஃப்ரெண்டு உடஞ்சு போயிட்டா. ஐயோ. அவ ரொம்ப நம்பினா அவர் தண்ணி சேர்த்து தான் கூட்டிட்டு போவாருன்னு. அப்படி கூட்டிட்டு போனவங்க அவருக்கு வேற கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டாங்க. அவ இன்னும் இப்படியே தான் இருக்கா. ஐயோ. அதனாலதான் நான் காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணணும்னு வைராக்கியமா இருந்தேன். வேற எந்த காரணமும் இல்ல. உண்மையா காதலிச்சு கல்யாணம் பண்றவரை தான் கல்யாணம் பண்ணணும்னு இருந்தேன். அதனாலதான் நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலும் நீங்க என்ன நெருங்கி நெருங்கி வரும்போதெல்லாம் எனக்கு பயமா இருந்தது. என் ஃப்ரெண்டு அவ கல்யாணத்துக்கு வந்துட்டதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. அப்படிலாம் இருந்து போய் தான் இன்னொரு வாழ்க்கை அவளால அமைச்சிக்க முடியாம குற்ற உணர்ச்சியில இருக்கா. பாவம் இல்ல. ஆமா. அதான் உங்ககிட்டயும் கேக்குறேன். லூஸ் மாதிரி பேசாத. இங்க பாரு, என்ன ஆனாலும் சரி உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா உன்னை எங்க கூட்டிட்டு போன நினைப்பேன் தவிர இங்க விட்டுட்டு போன நினைக்க மாட்டேன். நீ என் உசுரடி. நான் உன்னை காதலியாவும் பார்க்கல, எனக்கு பேசி முடிச்சுக்க பொண்ணாவும் பார்க்கல, என் பொண்டாட்டியா பாக்குறேன். பொண்டாட்டி விட்டுட்டு எப்படி போவா வத்த சொல்லு? என் உசுரடி நீ. அப்போ என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கத்தா. லூசு, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்போ அதுக்குதான் பயந்தியா? ஆமா. இதை என்ன சொல்லிருக்க வேண்டியதானே? இப்பதான் தோணுச்சு. சரி சரி, கவலைப்படாத. என்ன ஆனாலும் சரி நீ என் கூட தான் இருப்ப. சரிங்கத்தா. அப்படி உனக்கு நம்பிக்கை இல்லையா? இப்பவுமே இந்த வீட்டுல இரு, உன்னை யாரும் எதுவும் சொல்ல முடியாது, சொல்ல விடவும் மாட்டேன். அப்படி இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொன்னா உன்னை கூட்டிட்டு தனி கொடுத்து போயிடுறேன். நிஜமா? நிஜமா என் பொண்டாட்டி, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். என் உசுரடி. வாடுவரை நிழல் என உடன் நான் வருவேனே, ஏழ் பிறப்பும் உயிர் துணை உனை நான் பிரியேனே. என்ன முழுசா நம்பு. சரிங்கத்தா. என்ன
இந்த உலகத்துல யாருக்காவும் ஒண்ணு நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கு மேல எனக்கு என்னத்தான் வேணும்? என்கிட்ட பேசிருக்கலாம் மனம் விட்டு. அதான் இப்ப பேசிட்டேனே. அப்ப பயத்துலதான் இருந்திருக்க அப்படிதானே? ஆமா. போடி. அதான் இப்ப நான் சந்தோஷமா இருக்கேனே. கண்ணீர் தொடங்கத்தா. இனிமே நீ புள்ள நினைக்க கூடாது. நீ இல்லாத வாழ்வை எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாதுடி. விமல் வந்துட்டேமா, வாரேன். சரி நான் கிளம்புறேன். 2 மணிக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு, வாங்க போறேன். என்ன திங்ஸ் வாங்க போறீங்க? அதான் கட்லு, பீரோ, ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஐட்டம். தண்ணி கொடுத்துன போறோம்ல. கல்யாணம் முடிஞ்சனே வா. இது வீடு சின்ன வீடு, இன்னும் 2 தம்பி கல்யாணம் முடியாம இருக்கான். நம்ம எப்படி சுதந்திரமா இருக்க முடியும்? அதான் அம்மாவே தண்ணி கொடுத்தன போக சொல்லிட்டாங்க. தண்ணி கொடுத்தனா எங்க? இப்போதைக்கு நம்ம ஊரு தான், வெறும் பாத்துக்கலாம். மற்றவங்களுக்கும் தொந்தரவா இருக்கக்கூடாதுல்ல, நமக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு இனி அவங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாதுல்ல. கல்யாணம் முடியாம 2 தம்பி இருக்கான், அவங்களும் ஃப்ரீயா இருக்கணும்ல இந்த வீட்டுல. சரிதான். ஆனா அத்தை, நான் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மாவும் சரின்னு சொன்னாங்க. எனக்கு நீ சுதந்திரமா சந்தோஷமா இருக்கணும். வாடுவரை நிழல் என உடன் நான் வருவேனே, ஏழ் பிறப்பும் உயிர் துணை உனை நான் பிரியேனே. கிங்ஸ்லேன் என்ன புது மாடு வருதான், அத குடோன்ல இறக்கவா ஷாப்ல இறக்கிறவான்னு கேக்குறாங்க. இன்னைக்கு ஷாப்ல இறக்கிருங்க, குடோன்ல ஆல்ரெடி கொஞ்சம் இருந்தது. ஓகே கிங்ஸ்லேன். சரி இங்க இருக்கிற பாத்துக்கா, நான் சென்னை வரைக்கும் போகணும். நான் இல்லாமலா? நீ ஒண்ணும் வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வரேன். கிங்ஸ்லேன் நான் இல்லாம போதும், நான் போயிட்டு வரேன். நாளா கழிச்சு நிச்சயதார்த்தம், போயிட்டு நாளைக்கு வந்துடுவேன். அம்மா கிட்ட சொல்லிடு. அப்ப நீ வீட்டுல சொல்லலையா? சொன்னா விடுவாங்களாங்க? விட மாட்டாங்க. நான் போயிட்டு வரேன். பிளேட்ல போறியா கார்ல போறியா? கார்ல தான் போறேன். மாப்பிள்ள எங்க தான் நிக்கீங்களா? வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். என்ன இவ்வளவு தூரம்? அம்மா அப்பா வீட்டுல தான் இருப்பாங்க. ஐயா மாப்பிள்ள, நாங்க அம்மா அப்பா எல்லாம் பார்க்க வரல, வீட்டுக்கு கொஞ்சம் சாமான் வாங்கணும். அதான் வேற கடையில போய் எதுக்கு வாங்கிட்டு நம்ம மாப்பிள்ளைய கடை வச்சிருக்கும் போது. என்ன வாங்கணும்? அதான் கல்யாணம் வருதுல, அவளுக்கு இந்த கட்லு பீரோ எல்லாம் நாங்க வாங்கி கொடுக்கணும். அதான் வாங்க கொண்டு மத்துக்கங்க. அதெல்லாம் எதுக்கு? அதான் வேணும்ன்றது இருக்குது. ஐயா மாப்பிள்ள, இருந்தாலும் நாங்க எங்க பிள்ளைக்கு கொடுத்து அனுப்புறதானே முறை. அதான் வெளியில போய் வாங்கிக்கிட்டு நம்ம மாப்பிள்ள கடையிலே வாங்கிக்கலாமேன்னு வந்து மத்துக்கங்க. ஏசி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கணும். எது வேணாலும் வாங்கிக்கோங்க. டேவிட், என்ன கிங்ஸி நல்ல குவாலிட்டியா கட்டு. எப்படி கிங்ஸி உன்னால முடியுது? சொன்னதை செய். மாப்பிள்ள தங்கமானது. ஆமால, பணம் எதுவும் வாங்க வேண்டாம், புரியுதா? கிங்ஸ்லி சொன்னதை செய். எதுனாலும் வாங்கிக்கோங்க. ரேச்சல் இப்ப வந்துருவா, காலேஜுக்கு போயிருக்கா, சொல்லி விட்டுருக்கோம். அவளும் வரட்டுமே, அவ வந்து சேர்ந்து பாத்துக்கிட்டு தான். பரமால போறவா அவதான், அவளுக்கு பிடிச்ச மாதிரி எதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். சரி, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். நீங்க பார்த்து வாங்கிட்டு போங்க. டேவிட் எல்லாம் சொல்லிட்டேன். ஐயா மாப்பிள்ள, நீங்க இருங்க, நீங்க இந்த மாதிரி இருக்குமா? நீங்க இருக்கிறதா ரேச்சல வர சொன்ன மத்துக்கங்க. நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில போண்டி இருக்கு. இல்ல இப்ப வந்துடுவா, இன்னதானே இருக்கு காலேஜ். இந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், பைக்ல கூட்டு வந்துருவாங்க. இப்பவும் ஒண்ணு கெட்டு போகல, உண்மையை சொல்லிடு. நீ அந்த பொண்ணு கூட வாழ்ந்துக்கிட மாட்டேன். மாப்பிள்ள கொஞ்சம் இருங்க. இல்ல இருங்க மாப்பிள்ள, அவன் நீங்க இருப்பீன்னு ஆசையா வருவா. உங்க 3 வெட்டி ஒண்ணா பார்த்தேன், அதுக்கப்புறம் தான் இருக்குது. நேரா பீஸ்வால்ட்ட கொண்டு விட்டு வந்துறேன். என்னடி நம்மள பிரிச்சு வச்சிட்டாங்க. வர வர மாமியா கழுப்பற போனானா, அந்த கதையில இருக்குது. 3 ஒண்ணு சேர்ந்து ஒரே பல்ல கட்டுவல. இந்த ட்ரிப் மார்க் குறையட்டும், அதுக்கப்புறம் தான் இருக்குது. என்கிட்ட இருந்து மார்க் வாங்குறீங்க, அப்ப இருக்கு உங்களுக்கு. மேடம் வாயை மூடி. ஓ வாய் சாமத்துல என்கிட்ட கட்டாத. இல்ல மேடம். இரு ஜபா. ரேச்சல், நீ பின்னாடி முன்னாடி வந்த, அதுக்கப்புறம் தான் இருக்கு. ஓம கட்டா, ஓம மாதிரி இதுக்கிட்ட என்ன வரத்து வாரா? ஒண்ணு ஊமை, ஒண்ணு வாயாடி, ஒண்ணு கமுக்க. 3 சேர்ந்துக்கிட்டு என் சீரனை எடுக்குது. உங்க 3 பேரும் ஒண்ணா பார்த்தேன். ஏ ஜபா. மேடம் ஒழுங்கா இருக்கல. என்னடி நம்ம 3 பேரும் இப்படி பிரிச்சு வச்சிட்டாங்க. ஏடி எப்படியாவது என் பக்கத்துல வந்துங்கடி. நீங்க இல்லாம என்னால இருக்கவே முடியாது. உனக்கு தானே ரொம்ப போர் அடிக்குமே. சர்க்குலர் வந்திருக்கே, கொஞ்சம் காணாம கேளுங்க. இந்த அசா சுனாமிக்கு கொஞ்சம் நன்கொடை பிரிக்கணுமா? யார் அதிகமா நன்கொடை பிரிச்சு கொண்டாங்களோ அவங்களுக்கு செமஸ்டர்ல கூட 10 மார்க் கிடைக்குமா? அது மட்டும் இல்ல, ஃபெயில் ஆனவங்களும் பாஸ் ஆக முடியும். அது மட்டும் இல்ல, ஒரு சிறந்த விருது கொடுக்க போறாங்களா. யார் நிறைய காசு பண்ணி கொண்டுட்டு வரான்னு பாப்போம். அதுக்காக யார்ட்டி வாங்காம சும்மா பேருக்கு 100 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் தான் இருக்குது. பெரிய பெரிய கடைகள்ல சொந்தக்காரங்க கிட்ட, தெரிஞ்சவங்க கிட்ட எல்லார்த்தையும் கேட்டு வாங்கிட்டு வாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம கேக்குறதுல தப்பே இல்ல. வெட்கப்பட்டுட்டு கை காசை போட்டுட்டு இவ்வளவுதான் நான் பரிச்சைன்னு சொல்லி எவ்வளவு கொண்டுட்டு வந்தீங்க பாப்பேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு உண்டில் கொடுத்துருக்காங்க, வந்து எடுத்துட்டு போங்க. இங்க பாருங்க, நல்லா பிரிச்சு கொடுக்கறவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க, கவனமா பிரிங்க. அவார்டு கொடுத்தாங்க, அது மட்டும் இல்ல 10 மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. நாம எடுக்கிறதே 10 மார்க் தானே, அத
சமமா பிரிக்கணும். நம்ம தெசவலையில ஒரு கடை விடக்கூடாது. எல்லா கடையிலயும் போய் உண்டில போய் நீட்டிட வேண்டியதான். ஆளுக்கு 10 ரூபா பட்டா கூட போதும். நம்ம ஏரியால எவ்வளவு கடைகள் இருக்கு. எட்டி இந்த வருஷம் அவார்ட நம்ம 3 பேரும் தட்டி தூக்குறோம். ஒருவேளை 1 ரூபா ஒன்னோட அதிகமா நான் வாங்கிட்டா கொலைகேஸ்ல நான் உள்ள போயிருவேன். ஓகே, சமமா பிரிக்கிறோம். குட். நம்ம 3 பேரும் ஒண்ணு போல பிரிச்சு கொடுக்குறோம். எல்லா கடைகளையும் ஏறி இறங்குறோம். ஆனா எங்க அப்பா சம்மதிக்க மாட்டாவல. ஓ பணக்கார பத்திய உன்னோட வச்சுக்க. இது காலேஜ். எல்லா கடையிலயும் போறோம், பிரிக்கிறோம். 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம், அவார்ட தட்டி பறிக்கிறோம். ஏற்கனவே காலேஜ் சேர்மன்ல தோத்து போயிட்டோம். இந்த அவார்டையாவது வாங்க மாட்டே. கரெக்டா சொன்ன இசை. டி என்கிட்ட வாய் சாமத்தியம். இந்த ரேச்சல் வந்து நின்னாலே கிடைச்சிரும். ஏதோ அப்பாவி பிள்ளை மாதிரி, பாவப்பட்ட பிள்ளை மாதிரி வந்து நிப்பா. அதுக்காகவாது பாதி பேர் போட்டுருவாங்க. சுனாமியால பாதிக்கப்பட்ட பிள்ளையே இந்த ஜெபாதான்னு இவளை காட்டிடுவோம். காட்டி டொனேஷனை வாங்குறோம், 10 மார்க் எடுக்கிறோம், அவார்ட வாங்குறோம். பாத்தியாட்டி ஜெபா, அவார்ட வாங்குறதுக்கு நம்ம ரெண்டுத்தையும் எப்படி பயன்படுத்துறானே. உங்களுக்கு அவார்டு வேணுமா வேண்டாமா? அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு 10 மார்க் வேணும். அட்டி இந்த சும்மா அரியர் வச்சே அவ்வளவுதான். தெரியுதுல்ல, எல்லா கடையிலும் உண்டில நீட்டிட வேண்டியதான். மேடம், யார் நீங்க? ரேச்சல அவங்க அப்பா அம்மா கூட்ட சொன்னாங்க. ரேச்சலா? ரேச்சல் அட்டி இவங்களா? மேடம் இவங்க உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம், எங்க வீட்ல தான் வேலை பார்க்காங்க. இதுக்கிட்ட உங்க வீட்ல நீ கூட்டிட்டு இருக்காங்க. திருப்பி இன்னைக்கு நிச்சயதார்த்தத்தை வைக்கவளோ? அப்படியாட்டி? ரொம்ப சந்தோஷப்படாத, இரு கேப்போ. என்ன அங்கிள்? அப்பா அம்மா கொஞ்சம் கூட்டிட்டு சொன்னாங்கம்மா. வா. எங்க அங்கிள்? இங்கதாம்மா, பக்கத்துல ஒரு ஷாப்ல நிக்காங்க. வாங்கம்மா. ரேச்சல் உங்களுக்கு நல்லா தெரியுமா? நல்லா தெரியும், எங்க வீட்ல தான் இருக்காங்க. சரி போயிட்டு வா. எங்களை விட்டுட்டு கலெக்ஷனை பிடிச்சிட்டு வந்துட மாட்டியா? ஓய், நான் மட்டும் போல, நீங்களும் வாரீங்க. எங்க அப்பா ஹோட்டலுக்கு வந்திருப்பாங்க நினைக்கிறேன். அதான் சாப்பிட என்ன கூப்பிட்டு இருப்பாங்க. சாப்பாடா? உங்க வீட்ல பெரிய ஹோட்டல்ல சாப்பிடுவீங்க? ஆமாமா, நம்ம போவாங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன இங்க வேலை? ரேச்சல்மா சீக்கிரம் வருவீங்களா? வந்துட்டேன், நீங்க போங்க. வரேன். மேடம் என்ன ஒத்தையில அவங்க கூட போறதுக்கு பயமா இருக்கு மேடம். அதுக்கு இவங்களையும் கூட்டிட்டு போறேன் மேடம். தொலைங்க, 3 பேர் போய் தொலைங்க. இந்த மேடமுக்கு நம்மள கண்டா மட்டும் ஏன் தான் இவ்வளவு கோவம் வருதுன்னே தெரியல. மலர மட்டும் எப்படி கொஞ்சறாங்க பாத்தியா? அவ காத்து வீசுறா, டீச்சர் பேக்க சமக்குறா, டீச்சர் தண்ணிங்கக்குள்ள வாயில கொண்டு ஊத்துறா. பிறவே சீக்கிரம் வாட்டி, எனக்கும் வயிறு பசிக்கு. சீக்கிரம் வா. நான் வேற 2 மணிக்கு எனக்கு பெரிய கடைக்கு போறோம். எங்க அக்கா கல்யாணம் இல்ல, சாமான்லாம் வாங்குறதுக்கு. சீக்கிரம் வாங்கிட்டு சாப்பிட்டு வந்துருவோம். ஆமாப்பா, எதுக்கால பிந்தலாம், பந்திக்கு மட்டும் பிந்தவே கூடாது. சீக்கிரம் வாங்க. எட்டி நான் வீட்டுல ட்ரெஸ் மாத்தி தந்துட்டா. இது போதும், வா. எட்டி ட்ரெஸ் அன்னைக்கு தானே போறான். ஆமா, ஒருவேளை ஆமாமா, நீ ரொம்ப அழகா தான் வரணும். எப்பவுமே நீ அழகா தான் இருக்கணும். நம்ம உங்க வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு போலாம். சரி அங்கிள், நீங்க போங்க, நான் வரேன். ஏமா, அந்த பெரிய கடைக்கிட்ட வந்துருங்கம்மா. நீங்க போங்க, நான் வரேன். சீக்கிரம் வாங்கிட்டு போயிட்டு வந்துருவோம். சரி சீக்கிரம் வா. இவ்வளவு நேக்க கூட்டு வந்திருக்க. நான் ஹோட்டல் தான் நினைச்சேன். எப்போ? என்னம்மா? ஹோட்டலுக்கு தானே சொன்னீங்க. ஹோட்டலுக்கு வாண்ட யார் சொன்னா? அநியாயத்துக்கு என்ன ரொம்ப ஏமாத்துறவ. இதுக்காக டிப் டாப்பா பெரட்டு வந்த. அழகா என் சம்பட பாக்ஸ்ல இருந்துச்சு. அதை யாரு சாப்பிட்டுக்கல. ஹோட்டல்ல சாப்பிட போறது அதை தூர தட்டிட்டே. ஐயோ அழகி, அப்படியே வாங்கி தரேன். அது தொலைக்காத. வாங்கி தரலன்னு தானே இருக்கு. பப்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். அட பப்ஸுக்கு பிறந்தவள, எப்ப பாரு பப்ஸ் பப்ஸ் நிக்கிட்டே. ஏமா ரேச்சலி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி எல்லாம் வாங்கணும். உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பாருமா. எதுக்குப்பா? அத நம்மளுக்கு எக்கச்சக்க இருக்குதே. ஏமா, கல்யாணம் முடிஞ்சு போறல, கொண்டு போறதுக்குமா? மாப்பிள்ளை கொண்டு போணும்ல. என்ன அவங்க வீட்ல இதெல்லாம் இல்லாமையா இருக்குது? ஏமா இது நாம குடுக்கணும்லாட்டி வரவச்சனையா எக்கச்சக்க உனக்கு குடுப்பவளுக்கு வரவச்சனை. பெரிய கை தான் ரேச்சலி. பாடி ஏமா, அது நீங்களே எடுத்து தொலைக்க வேண்டியதானே. என்ன எடுத்து கூட்டுறீங்க? நான் வேற கலெக்ஷன் பிரிக்க போல நினைச்சிட்டு இருந்தேன். நாம ஏன் இங்க இருந்தே கலெக்ஷன் ஆரம்பிக்க கூடாது? உண்டியல், ஐயோ உண்டியல மறந்து வந்துட்டோமே. இங்க போற அவசரத்துல எல்லாத்தையும் மறந்து வந்தாச்சு. சார் உள்ள வாங்க. சரி சரி சரி. ஏமா ரேச்சல், உள்ள வா. ஆஹா, இந்த பட்டலமா வந்திருக்கு. அட்டி சீக்கிரம் சாமான பார்த்துட்டு எனக்கு சோறு வாங்கி கொடுக்கணும். அச்சா வாங்கி தர மாட்டே. ஏன்டி பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கி தரணும் தான் இருக்கே. வாங்கி தாரடி. டேய், நீ என்ன எங்க எடுத்துட்டு போற? டேய் விடுடா. நீ வாயே. டேய், என்ன விடு சொல்லிட்டேன். வா. என்னடா? அத்தி வசமா சிக்க வச்சுட்டாடி. அத்தி என்னடி நம்ம இங்க வந்திருக்கோம்? மாப்ள, ஏமா ரேச்சலி, அங்க பாரு யார் வந்திருக்கான்னு பாரு. வந்து விரட்டும் வீட்டில பொன்ன சேர்ந்தாலும் உருவம் என்ன வாட்டும் வெளியில இது ஏனோ அடிமானே அதனானோ வரே வந்து விரட்டும் வீட்டில பொன்ன சேர்ந்தாலும் உருவம்
இங்க பாரு, சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு அவரை விட்டாரு. என்ன அங்க கூட்டு போங்க, இங்க கூட்டு போங்க, அப்படி இப்படி சொல்லி விட்ட சினிமாக்கு கூட கூட்டு போக சொல்லு. சினிமாக்கா? உனக்கு அவர்கிட்ட மன விட்டு பேச வேண்டாமா? அவர்கிட்ட நீ நெருங்கி பழகணுமா வேண்டாமா? பழகணும். அப்ப நான் சொல்றதை கேளு. அட்டியே சும்மா இரு. நான் எப்படி சொல்ல முடியும்? நான் ஜபா சொல்லுவா கொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல? அது அதுவா உனக்கு பிடிச்சிருக்கு, புரியுதா? சரி, என்ன பண்ற? என்ன இன்னைக்கு அங்க கூட்டு போங்க, இங்க கூட்டு போங்கன்னு சொல்ற. ஒன்னா போன 2 பவுண்டிங் கிடைக்கும். மன விட்டு பேசலாம், அவங்கள பத்தி நீ தெரிஞ்சுக்கலாம், ஒத்துக்கொத்து ரொம்ப பிடிச்சு போகலாம், உடனே நிச்சயதார்த்தத்தை முடிச்சிடலாம். அதுக்கு தான் சொல்றேன். சரி, எப்படியாச்சும் இன்னைக்கு போன. சரி, என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு பத்தியா? பாட்டி, இதான் உனக்கு கிடைச்ச கடைசி சந்தர்ப்பம். நாளா கழிச்சு மறுபடியும் நிச்சயதார்த்தம். அதுக்கு முன்னாடி ரேச்சலை பார்த்து எல்லா விஷயத்தையும் சொல்லிரு. அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிடுவா. நீ பேசு, உன் மனசுல கதை பேசு. என்னடா பேச சொல்ற? என் மனசுல கதை நான் என்ன சொல்ல முடியும்? நான் ஒண்ணு உனக்கு இசையை காதலிக்க சொல்லல. இப்போதைக்கு உனக்கு எதுவுமே வேண்டான்னு தான் சொல்றேன். நான் ஒன்னும் இசையெல்லாம் காதலிக்கல. சரிடா, அப்படி நீ காதலிக்காம இருந்தா சந்தோஷப்படுற ஆளு நான் தான். அவளுக்கு இடத்துல முன்னாடி நீ என்ன பேசிட்டு இருக்க? சரி, இப்ப அதை விடு. ஆனா உனக்கு இப்ப கல்யாணம் பண்ணதுக்கே விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாத கல்யாணத்தை நீ பண்ண வேண்டாம். இப்ப நீ விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணுன, வாழ்ற வாழ்க்கை நரகமாயிரும். கல்யாணங்கிறது சாதாரண விஷயம் இல்லடா. 2 மனுஷம் ஒத்து போகணும். 2 மனுஷம் ஒத்து போய் அன்பிலும் பாசத்திலையும் காதலிலும் ஒன்னா இருக்கணும்டா. அப்பதான் அந்த கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். உன் மனசுல ஒரு துளி கூட ரேச்சல் இல்ல. நீ எப்படி அந்த பொண்ணு கூட வாழ முடியும்? அதுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அம்மா அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணிதானே ஆகணும். அப்போ உன் வாழ்க்கை என்ன? கடை ஷாப்பு இப்படி போயிட்டு இருக்க வேண்டியதான். அப்ப அந்த பொண்ணு எனக்கு என்ன கண்டா பண்ண சொல்ற? ரேச்சல்கிட்ட போய் சொல்லு, எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. 1 வருஷம் காத்திருந்தா கல்யாணம் பண்ணிக்க. உனக்கா காத்திருப்பால அந்த பொண்ணு, அப்போ கல்யாணம் பண்ணிக்க. நீ சொல்றது சரிதான். அதுக்குள்ள நீ இசையை கொஞ்சம் மறந்துடுவ. அப்படி இப்படி நீ மத்த விஷயத்துல கவனம் செலுத்துவ. அப்புறம் உனக்கு கல்யாணம் பண்ணது கொஞ்சம் நல்லா இருக்கும்டா. சொன்னா கேளு, 1 வருஷம் வெயிட் பண்ணு. சரி, போ பேசு போ. எப்படியா சந்திச்சு பேசிடு, சரியா? அதான் நீ நிறைய ஆசைப்பட்டியா, அதெல்லாம் அவட்ட கேளு. உனக்கு உரிமை இருக்குல்ல. போட்டு கொடுக்கத பாரு. வேலையை பத்தியடா, பாலு ஒண்ணுதான் அந்த பொண்ணுக்கு இல்ல. ஆமா செல்வா, அந்த பொண்ணுக்கு வாழு ஒண்ணுதான் இல்ல. எப்ப என்ன சேட்டை பண்ணதே, அதனாலதானடா எனக்கு பிடிச்சிருக்கு. என்னைய மாதிரி சேட்டை பண்றாளா? வேண்டா கிங்ஸ்லேன், அந்த பொண்ணு உனக்கு சொந்தமான பொண்ணு இல்ல. நீ ரேச்சல்கிட்ட பேசு போ. சரி. ரேச்சல், கிங்ஸ்லி வந்தாச்சு. காரியத்தை சொதப்பிடுவா பழுக்கட்டி. ஏன்டி பாலுவ? பயமா இருக்குட்டி. உனக்கு கழுத்தை நெரிச்சிருவேன். ஒழுங்கு பேசி நீ ஆசைப்பட்டதெல்லாம் கேட்டுக்க. நாங்க போறோம். நீ ஒன்ன மறந்துட்ட. என்ன? அன்னைக்கு உன்கிட்ட பேசின மாதிரி இன்னைக்கு ரேச்சல்கிட்ட சொல்லிட்டா? என்னட்டி சொல்ற? நம்ம ஒரு சைடா நிப்போங்க, அவ்வளவுதானே, நின்றுவோம். சரி விடு, சும்மா சும்மா அழுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவ செல்லமா வளர்ந்த பொண்ணு, அப்படிதாண்டா இருப்பா. சரி, பேசணும்னு சொல்லு. கிங்ஸ்லன் பேசணுமா? இவனை வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கா. இது எனக்கு பயமா இருக்குடி. நான் சொல்லி கொடுத்ததை செய்ய, தைரியம் தானா வந்துரும். சரியா? நான் கண்ணோடு கண்ணும் ஒரு நெஞ்சோடு நெஞ்சும் வந்து பழகும் பொழுதில் இடையில் ஏது வார்த்தை? என் நெஞ்சின் ஓசைகள் உன் காதில் கேட்குதா? நான் தூவும் பூவிதை உன் நெஞ்சு பூக்குதா? மூச்சு வாங்கினேனே, உள்வீடு தூங்கினேனே, இல்லாத வாரமெல்லாம் நெஞ்சோடு தாங்கினேனே, நிலாவ நாளும் தேடும் வானம் நான். ஈவர்க்கம் இல்லாத ராட்சசி. பொறுக்கி. இந்த பிறகுல என்ன உன் இதயத்துல என்னால இடம் பிடிக்க முடியாம போகலாம். ஆனா இனி எத்தனை பிறகு எடுத்தாலும் எனக்கு நீதான். இப்பவும் கடவுள் என்கிட்ட என்ன வர வேணும்னு கேட்டா உன்னை மட்டும் நான் கேட்பேன். பாரு, பொறுக்கி பொறுக்கி. உன்னை அப்படியே அள்ளி அணைச்சுக்கணும் போல இருக்கு. ஆனா அதுக்கு எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கலையே. அங்க கெட்டிக்க போற அனிச்சா
என்ன பாரு பாக்குறான் பாரு, பொறுக்கி பொறுக்கி. அந்த துருன்னு வர்ற வாயி, கொட்டு கொட்டு முடிக்கிற அந்த கண்ணு எனக்கு சொந்தமாகலையே. இருடா, ரீச்சலுக்கு உனக்கு கொயினாட்டம், உன்னை பத்தி எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி கொடுக்க. பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி, பொண்ணே கிடைக்கிறேன்னு என் ரீச்சல வந்து பொண்ணு பக்கம் வந்திருக்கான். தலை எடுத்து நான் வேற அவளை உன்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க போறேன். சீ, பொறுக்கி பொறுக்கி, யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. உன்னெல்லாம் என் வாழ்க்கையில பார்த்ததே சாபம். இன்னொரு பிறவில இருந்தா நான் உன்னை என் கண்ணாலே பாத்திரக்கூடாது. இனி எத்தனை பேர் எடுத்தாலும் நீ தாண்டி எனக்கு. கடல் டாட்டம் பிடிச்சாது உன்னை வாங்கிடுவேன். இந்த பொக்கிசத்தை என் கிட்ட கொடுத்துறேன். இந்த அழகு தேவதை என் கையில கொடுத்துன்னு கெஞ்சி கேப்பேன். நல்லா பாத்துக்கிறேன்னு கேப்பேன். இவ்வளவு நாள் எங்கடி இருந்து அந்த கடவுள் ஒண்ணு முன்னாடி என்ன தடிக்க கூடாதா? இல்ல, நீ எனக்கு சொந்தமாக மட்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடவுள் ஏண்டி உன்னை என் கண்ணுல காட்டணும்? நான் ஏண்டி உங்ககிட்ட அப்படி நடந்துக்கணும்? நீதான் எனக்கு சொந்தம் இல்லைன்னு இந்த கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்கு எனக்கு அந்த விளங்காத புத்தியை கொடுத்து உங்ககிட்ட அப்படி நடந்துக்க வச்சாரு? என்னால அதை மீண்டு வர முடியல. முள்ள படுத்த மாதிரி இருக்கு. இன்னமும் எனக்கு திட்டான்னு நினைக்கிறேன். பொறுக்கி பொறுக்கி, எங்க ரேச்சலே உங்ககிட்ட பேசணுமா? ஆ? எங்க ரேச்சலே உங்ககிட்ட பேசணுமா? ஒழுங்கா பேசல, ஏதாவது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களே, அதுக்கப்புறம் தான் இருக்கு. சீ, பொறுக்கி. பொறுக்கியா? கத்தாதீங்க. அப்பனா ரொம்ப யோக்கியனா நீ? பொறுக்கி தானே, ஒரு பொறுக்கி தானே அப்படி நடந்துக்கிடுவான். பொறுக்கின்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பொறுக்கிய பொறுக்கின்னு தான் சொல்ல முடியும். உனக்கு வாய் கொஞ்சம் அதிகம் நினைக்க. டேய், என் வாயை பத்தி ஏதாவது பேசுனா? ஏயா, ஆமாடா பொறுக்கி. என்ன சோதிக்காத. என்ன பத்தி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். பக்கத்துல தான் இருக்க, பாத்துக்க. பொறுக்கி பொறுக்கி பொறுக்கி. இனி ஏன் மேல அது தப்பு இல்ல. ஒன்னா